2 பேருக்கு நடுவுல திருமணம் நடந்து பார்த்திருப்பீங்க, அல்லது அவர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தும் பார்த்திருப்பீர்கள். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். இந்த ட்ரெண்ட் தற்சமயம் இலசுகளிடம் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் அல்ல, ஜப்பானில். அதென்ன ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமான திருமணம் போன்ற சம்பிரதாயங்களில் நாட்டமில்லாத ஒருவர் தன்னை போன்ற ஒத்த சிந்தனை மற்றும் விருப்பங்கள் உள்ள இன்னொருவரோடு பந்தத்தில் இணையும் முறையே ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ். இந்த உறவு முறையில் காதல், காமம், உடல் சார்ந்த தொடர்பு என எதுவும் இந்த இருவருக்கும் இடையே இருக்காது. அதாவது ஒத்த சிந்தனை கொண்ட ஒருவருடன் வாடகைக்கு ஒரு அறையை பகிர்ந்து கொள்வது போன்ற பாணியிலானதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ். இந்த பந்தத்தில் இணைபவர்கள் ஒன்றாகவும் வாழலாம் அல்லது தனித்தனியாகவும் வாழலாம். விருப்பம் இருந்தால் செயற்கை கருத்தரித்தல் மூலமாக குழந்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் வெளியில் யாருடன் வேண்டுமானாலும் உறவும் வைத்துக் கொள்ளலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ் பந்தம் மூலமாக இருவரும் தங்களின் தனிப்பட்ட கருத்துக்கள், பணம் உள்ளிட்டவற்றை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. அவர்கள் மணிக்கணக்கில் தங்கள் வாழ்க்கை குறித்து பேசிக்கொள்வது, ஒன்றாக உணவு சாப்பிடுவது, செலவுகளை பகிர்வது, துணிகளுக்கு சலவை செய்வது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடலாம். பாலியல் விருப்பமற்ற தன்பாலின ஈர்ப்பாளர்கள் எதிர்பாலினத்தவர்களின் வழக்கமான திருமண வாழ்க்கைக்குள் சிக்கிக்கொண்டு சமூகத்தின் அழுத்தங்களை சகிக்க விரும்பாதோர் மத்தியில் இதற்கு வரவேற்பு அதிகரித்திருக்கிறதா? அதே போல சராசரியாக 32.5 வயதுடையோர் மற்றும் அதிக சம்பளம் பெறும் நபர்களுக்கு மத்தியில் ஜப்பானில் இதற்கு வரவேற்பு இருக்கிறதா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.